நடிகர்களுக்கு வருவாயில் பங்கு என்ற அடிப்படையில் பெரிய பட்ஜெட் படங்களை தயாரிக்க தயாரிப்பாளர் சங்கத்தில் வேண்டுகோள் என்பது விடுக்கப்பட்டிருந்தது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விவரங்கள் விஷ்ணு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் என்பது எழும்பூரில் இருக்கக்கூடிய தனியார் மகாலில் அதன் தலைவர் தேனாண்டால் முரளி தலைமையில் தற்பொழுது காலை 11 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் 20க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக ரெவென்யூவில் ஷேர், அதாவது வருவாயில் அடிப்படையில் அவர்களுக்கு நடிகர்களுக்கான சம்பளம் கொடுப்பது தொடர்பாக முக்கிய தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்து ஒரு படத்தை தயாரிக்கும் பொழுது அதில் அந்த படத்தின் வருவாய் எவ்வளவோ அந்த அடிப்படையில் நடிகர்களுக்கு வருவாயை கொடுக்க வேண்டும், சம்பளத்தை ஊதியமாக கொடுக்க வேண்டும் என ஒரு மிக முக்கிய தீர்மானத்தை அதில் நிறைவேற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக இது மற்ற மாநிலங்களில் ஏற்கனவே அந்த ரெவென்யூ ஷேர் அடிப்படையில் வருவாய் என்பது ஊதியம் என்பது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய நடிகர்கள், அதாவது ரஜினி, அஜித் உள்ளிட்ட மிகப்பெரிய நடிகர்களின் அந்த திரைப்படங்களுக்கும் ரெவென்யூ ஷேரில் ஊதியம் வழங்கப்பட வேண்டும், அதை முறைப்படுத்த வேண்டும் என தற்பொழுது தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல யூடியூபர்களுக்கு திரைப்படம் விமர்சனம் என்ற பெயரில் யூடியூபர்களுக்கு அநாகரிகமாக நடந்து கொள்ளும் யூடியூபர்களுக்கு சங்கங்கள் இணைந்து அவர்கள் மீது சட்ட ரீதியாகவும் துறை ரீதியாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்கை அரசாங்கமே ஏற்று நடத்த வேண்டும் எனவும் மிக முக்கிய தீர்மானங்களை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் நிறைவேற்றிருக்கிறது. இது போன்ற 20க்கும் மேற்பட்ட முக்கியமான தீர்மானங்களை இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு.